வணக்கம். நான் இன்னைக்கு பேச போற டாபிக் விடாமுயற்சி. நம்ம 2 விதமான மனிதர்கள பார்த்துப்போம். ஒருத்தங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 8 ஹவர்ஸ் ஒர்க்னா, அந்த 8 மணி நேரமும் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி உழைச்சி வர பணத்தில நிம்மதியா வாழ்வாங்க. இன்னொரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம் மட்டும் போயிட்டு வேலை செஞ்ச மாரி காமிச்சுக்கிட்டு, அந்த சம்பளத்த வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஸோ, இது நம்மளோட சாய்ஸ். நம்ம உழைச்சி சாப்பிடணுமா? இல்ல ஏமாத்தி சாப்பிடணுமாங்கிறது. ஆனா நமக்கு ரோல் மாடலா ஒரு நல்ல தலைவர் ஒருத்தர் இருந்திருக்காரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ஸோ, அவர பத்தி தெரியாதவங்க இருக்கவே முடியாது. அவரை நான் எப்போதுமே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பேன். அவரை பார்க்கும்போதெல்லாம் ஏன்னா அவர் கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஸோ, அவரோட காலேஜில் நடந்த ஒரு இதை பற்றி சொல்கிறேன். ஸோ, அப்துல் கலாம் அவர்கள் எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு அவரோட பேராசிரியர் ஒரு ப்ராஜெக்டை வழங்கினார். ஸோ, அந்த ப்ராஜெக்டை அப்துல் கலாம் அவர்கள் செஞ்சு கொடுத்தம்போது அந்த பேராசிரியருக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ, அப்துல், உன்னிடமிருந்து நான் இன்னும் சிறப்பான ஒன்றை எதிர்பார்த்தேன். ஸோ, இன்னும் உனக்கு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ இது பண்ணி முடிக்கல அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பை கட் பண்ணிடுவோம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார். கலாம் அவர்களுக்கு அதிர்ந்து போயிட்டார் அவர். ஏன்னா அவர் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருக்கு இந்த உதவித்தொகை ரொம்ப முக்கியம். ஸோ, அந்த 3 நாளும் அந்த சிக்கலான ப்ராஜெக்டை எப்படி பண்ணுறது? ஏன்னா அது கிட்டத்தட்ட முடிக்கவே முடியாத, அந்த கொஞ்சம் டைமில் முடிக்கவே முடியாத ஒன்று. ஸோ, அவர் 3 நாளும் கொஞ்சம் கூட தளரல. 3 நாளும் சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கல. அந்த ப்ராஜெக்ட்லேயே முழுமையாக கவனம் செலுத்தி அதை எப்படியும் முடிச்சிட்டார். சனிக்கிழமை இரவு தொடங்கி ஞாயிறு முழுவதும் உழைத்து திங்கள் காலை கச்சிதமாக ஒரு வடிவமைப்பை உருவாக்கி அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டார். ஸோ, திங்கட்கிழமை காலையில் அந்த பேராசிரியர் பார்த்தம்போது அப்படியே ரொம்ப வியந்து போயிட்டார். ஸோ, கலாமின் தோளில் தட்டி, எனக்கு தெரியும் உன்னால் இவ்வளவு குறுகிய காலத்தில் இதை செய்ய முடியாது என்று. உனக்கு திறமை இருக்கிறது. அதை நீ எந்த அளவுக்கு கடினமாக உழைத்து பயன்படுத்துவாய் என்று சோதிக்கவே அப்படி சொன்னேன் என்றார். ஒரு அந்தளவுக்கு உழைக்கக்கூடியவருங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ, இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, திறமை மட்டும் ஒருவரை வெற்றியாளராக மாற்றாது. நெருக்கடியான நேரத்திலும் சோர்வடையாமல் செய்யும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தான் ஒரு சாதாரண மனிதரை சாதனையாளராக மாற்றும். அவரோட 2 குவாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. இன்னொன்று, இந்த உலகம் அறிவாளிகளை விட உழைப்பாளிகளையே அதிகம் விரும்புகிறது. ஸோ, ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும்ங்கிற தெரிஞ்சவர் ஒரு அறிவாளி. ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறவர் என்றைக்குமே உழைப்பாளி தான். அறிவாளிகள் திட்டமிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனால் உழைப்பாளிகள் தான் களமிறங்கி செயல்படுவார்கள். செயல்திறன் இல்லாத அறிவுக்கு மதிப்பில்லை. கடினமான உழைப்பவர்கள் மட்டுமே ஒரு மாற்றத்தை நிஜமாக கொண்டு வர முடியும் என்பதால் உலகம் அவர்களை இன்று வரை கொண்டாடுகிறது. அறிவு ஒரு கருவி என்றால் உழைப்பு தான் அந்த கருவியை இயக்கும் ஆற்றல். பை பை.